அன்பார்ந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கண்ணியத்தை அல்லா தாலா தீனில் தான் வச்சுக்கிறான். அல்லாஹ் அஸ்பாபுகளில் கண்ணியத்தை வச்சதே இல்லை. யாரெல்லாம் இந்த அஸ்பாபுகள் மூலம் கண்ணியத்தை அடைய முடியும் என்று முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த அஸ்பாபுகளுக்காக வேண்டி தங்களுடைய எல்லா விதமான ஆற்றல்களையும் சலாஹியத்துகளையும் செலவழித்து அதில் நிம்மதியை கண்ணியத்தை நினைக்கிறாங்களோ எடுக்க முடியும் என்று அது ஒரு ஏமாற்றமாக இருக்குது. அந்த ஏமாற்றம் எப்போ தெளிவாகுமெண்டா மௌத்துடைய நேரத்தில் தெளிவாகும். மௌத்துடைய நேரம்தான் உண்மைகள் தெளிவாகக்கூடிய நேரமாக இருக்குது. யாரெல்லாம் இந்த அஸ்பாபுகளோட முயற்சி பண்ணி இந்த கண்ணியம் நிம்மதியை அடைய நினைச்சாங்களோ அல்லாஹ் குர்ஆனில் அவங்களோட சம்பவங்களை சொல்லி காட்டுறான். ஃபிரௌன் அவன் அஸ்பாபுகளை வச்சு பெருமை அடித்தான். இந்த மிஸ்ருடைய ஆட்சி என்னுடையது இல்லையா? இங்கே ஓடக்கூடிய ஆறுகள் என்னுடைய கட்டுப்பாட்டில் ஓடிக்கொண்டிருக்குது. என்னுடைய படைகள், என்னுடைய பட்டாளம், என்னுடைய ஆட்சி அதிகாரம் என்ற மமதையில் அந்த அஸ்பாபுகள் மூலம் கண்ணியத்தை அடைய நினைச்சான், நிம்மதியை அடைய நினைச்சான். ஆனால் அல்லாஹ் தாலா அதே அஸ்பாபுகள் மூலம் அல்லாஹ் அவனை மூழ்கடிச்சு போட்டான். ஃபமா பகத் அலைஹிமு ஸமாஉ வல் அர்ள், அவர்களுக்காக வேண்டி வானமும் அழுவதில்லை பூமியும் அழுவதில்லை என்ற ஆயத்தை அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். அஸ்பாபுகள் மூலம் எந்த விதமான மதிப்பும் கிடைக்கிறதில்ல. மாறாக யார் அந்த நிம்மதியை கண்ணியத்தை அல்லாஹ் தாலா எதில் பாவிக்க வேண்டும், எதற்காக வேண்டி உங்களோட சலாஹியத்துகள், உங்களோட ஆற்றல்கள், உங்களோட நேர காலங்கள் செலவழிக்கப்பட வேண்டுமோ அதில் செலவழித்து யாரெல்லாம் அல்லாஹ்ட பொருத்தத்தை அடைஞ்சாங்களோ, கண்ணியத்தை அடைஞ்சாங்களோ அல்லாஹ் தாலா அவங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து வச்சுக்கிறான். அவங்க மிக பெரும் கண்ணியமான மக்களாக இருக்கிறாங்க. ஹஜ்ரத் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு 5 வருஷம்தான் இருந்தாங்க. ஒரு குறுகிய காலமாக அவங்க ஒரு சஹாபியாக இருந்தவங்க. 5 வருடங்கள் தான். அவங்க எப்போ மதீனாவில் பனு குரைலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதாவது அவங்க மோசடி செய்கிறாங்களோ, உடன்படிக்கையை மீறுறாங்களோ, அவங்க வெளியே இருந்து வந்த காஃபிர்களோடு சேர்ந்து முஸ்லிம்களை தாக்க சூழ்ச்சி செஞ்சாங்களோ அந்த நேரத்தில் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளையிட்டாங்க அந்த பனு குரைலால கோட்டையை முற்றுகையிடுமாறு. 25 நாட்களாக முற்றுகையிட்டு கொண்டிருந்தாங்க சஹாபாக்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் சாத் இப்னு முஆத் ஒரு பெரிய காயத்தில் இருந்தாங்க. துவா செஞ்சிருந்தாங்க, யா அல்லாஹ் பனு குரைலாட விஷயத்தில் என்னை கண்ணை குளிர வைக்கிற வரைக்கும் என்னை ரூஹை எடுத்துடாதேன்னு சொல்லி. இப்போ 25 நாட்களாகுது, பனு குரைலாக்களுக்கு தாக்கு பிடிக்க முடியலை. அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு முடிவுக்கு நாங்கள் இறங்கி வாரோம் என்று இறங்கி வந்தாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் சாத் இப்னு முஆதுடைய அந்த முடிவுக்காக வேண்டி எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. சாத் இப்னு முஆத் அந்த பனு குரைலாக்களோடு உடன்படிக்கை பண்ணி இருந்தவர். அந்த நேரத்தில் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன முடிவு செய்கிறாங்கண்டா, அந்த முடிவு செய்ய முன்னால் பலரும் கெஞ்சுறாங்க, நீங்கள் எங்களைய கவனிச்சிக்கோங்க, நீங்கள் எங்களை தொடர்பில் உள்ளவர், எங்களையோட பழைய தொடர்புகள் எங்களுக்கும் மீக்குது என்றெல்லாம் கெஞ்சி கொண்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஹஜ்ரத் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன முடிவு செய்கிறாங்கண்டா, பனு குரைலாக்கல்ல யுத்தம் செய்வதற்காக இருந்தவங்க, யுத்தம் செய்ய முடியுமானவங்க எல்லா ஆண்களையும் கொலை செஞ்சிடுங்க, அவங்களோட பொருள்களை கனிமத்தாக எடுங்க, அவங்களோட ஏனையவர்களை அவங்கள நாடு கடத்துங்க என்ற முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு மிகப்பெரிய ஒரு முடிவாக இருக்குது. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
ஒரு அரசனுடைய முடிவாக தைரியமாக முடிவெடுத்துட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய முடிவு என்பதாக சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்திலேயே ஹஸரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. காயத்தில் இரத்தம் ஓடிக்கொண்டே போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கிட்ட இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஹஸரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட உயிர் பிரியுது. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் வீறிட்டு அழுந்தாங்க. சொல்கிறாங்க ஹஸரத் ஹஃப்ஸா, என்னுடைய வாப்பா ஹஸரத் உமர் சஅத் இப்னு முஆதுடைய அருகில் இருந்து கொண்டு இருந்தாங்க. இவங்களோட உயிர் பிரிந்ததும் அவங்க வீறிட்டு அழுதாங்க. எனக்கு சத்தம் கேட்டது, அறைக்குழுக்கு எனக்கு சத்தம் கேட்டது. ஹஸரத் உமர் முஹாஜிராக இருக்கிறாங்க, ஹஸரத் சஅத் இப்னு முஆத் அன்சாரியாக இருக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹுமா. இவ்வளோ பெரிய முஹப்பத்தை அல்லாஹ் உண்டாக்கி வச்சிருந்தான், இவ்வளோ பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் உண்டாக்கி வச்சிருந்தான். எதுக்காக வேண்டி? அவங்க தன்னுடைய முழு ஆற்றல்களையும் முழு சக்திகளையும் முழு கவலையும் அல்லாஹ்ட தீனாக ஆக்கி வச்சிருந்தார். அது இல்லாத வேறு எதுவும் அவரோட உள்ளத்தில் இருக்கல்ல. அதனால் அல்லாஹ் தாலா எதில் சலாஹியத்துகளை பாவிக்க வேணுமோ அதில் பாவிக்கிற மக்களை அல்லாஹ் தாலா மிகப்பெரிய கண்ணியமான ஒரு அந்தஸ்து அடைய வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஹஸரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட மௌத்துடைய நேரத்தில் அர்ஷ் குலுங்கினதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க இஹ்தஸ்ஸ லஹு அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷ் குலுங்கினது லிமௌத்தி சஅத் இப்னு முஆத் என்பதாக சொன்னாங்க. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஆக இதுதான் நபிமார்களுடைய பாதையாக இருக்குது. எங்களோட எல்லா ஆற்றல்களையும் எங்களோட எல்லா சக்திகளையும் செலவழிக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் அல்லாஹ்வுடைய தீனாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழு சஹாபாக்களையும் இந்த உழைப்பில் தான் அதாவது இந்த உழைப்பை தான் அவங்களுக்கு காட்டி கொடுத்தாங்க. இந்த உழைப்பை தான் அவங்கள வச்சு செய்ய வச்சாங்க. தானும் செஞ்சாங்க, சஹாபாக்களை வச்சும் விளங்கப்படுத்தினாங்க, செய்ய வச்சாங்க, வழிகாட்டினாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சலாஹியத்துகளை, ஆற்றல்களை, தன்னுடைய சக்திகளை, தன்னுடைய எல்லா விதமான நலவுகளையும் இந்த உழைப்புக்காக தான் பாவிக்க வேண்டும் என்பதை காட்டி கொடுத்துட்டு போனாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் எந்த நபியும் வாரதில்லை, நுபுவத் முடிவுற்றது என்ற ஒரு காரணத்தில் தான் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு இந்த உழைப்பு தந்திருக்கிறான். அதே அடிப்படையில் எங்களோட ஆற்றல்களை செலவழிக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் அல்லாஹ் தீனுடைய உழைப்பாக இருக்குது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்ட மிகப்பெரிய கிருபை அந்த சஹாபாக்கள உழைப்புடைய தோற்றத்திலேயே ஒரு உழைப்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிறான். ஒரு இஜ்திமாயத்தான உழைப்பு, இது ஒரு அமூமியத்தான உழைப்பு, இது கூட்டாக செய்யப்பட வேண்டிய உழைப்பு. அதே மாதிரி இது பொதுப்படையான ஒரு உழைப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த உழைப்பில் நகுல் ஹரகத், அல்லாஹ்ட தீனுக்காக வேண்டி அலைகிறது, திரிகிறது, பாடுபடுவது, இந்த மூணும் உள்ள ஒரு அம்சமாக அல்லாஹ் இந்த உழைப்பை தந்திருக்கிறான். இது தனிநபரால் செய்ய வேண்டிய ஒரு உழைப்பில் இது ஒரு இஜ்திமாயத்தான உழைப்பு, இது கூட்டான உழைப்பாக இருக்குது. இதில் ஒரு அமூமியத் இருக்குது, இதில் நகுல் ஹரகத் இருக்குது. ஒவ்வொரு சாத்தியும் ஒவ்வொரு நபரும் இந்த தன்னுடைய ஆற்றல்களை இந்த தீனுடைய உழைப்புக்காக வேண்டி இஜ்திமாயத்தோட உமுமியத்தோட நகுல் ஹரகத்தோட செயல்படுறது இந்த காலத்துடைய மிகப்பெரிய தேவையாக இருக்குது. எங்களுக்கு முடியுமான தூரம் வரைக்கும் நாங்கள் இந்த அமானிதத்தை எத்தி வச்சிடுவோம். எங்களுக்கு முடியாத அந்த வேலையை அல்லாஹ் தஆலா இன்னும் சிலரை வச்சு செய்ய காத்து கொண்டிருக்கிறான். எப்போ இந்த வழியில் முழு உம்மத்தும் ஈடுபடுவாங்களோ அல்லாஹ் தஆலா முழு உலகத்தையும் அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுக்குறான். எங்களுக்கு உலகத்தை வசப்படுத்தி தாரது நோக்கம் இல்லை. எங்களுக்கு இந்த உழைப்பு மூலம் முழு மனித சமுதாயத்துடைய ஹிதாயத் நோக்கமாக இருக்குது. முழு மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா நேரான வழியை காட்ட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான் நுபுவத்துடைய உழைப்பாக இருக்குது. இந்த நுபுவத்துடைய உழைப்பில் அல்லாஹ் தஆலா அந்த சக்தியை வச்சிருக்கிறான். ஒவ்வொரு வஸ்துலையும் அல்லாஹ் வச்சிக்கிற சக்தி அது கியாமத் வரைக்கும் உள்ளதாக இருக்குது. உப்புல
உப்புல புளிப்பு வந்து கியாமத்து வரைக்கும் உள்ளது. இனிப்பான பண்டங்களில் இனிப்பு அது கியாமத்து வரைக்கும் உள்ளது. இதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த நுபுவத்துடைய உழைப்புடைய தசீர் அதனுடைய தாக்கம் அது அப்படியாக தான் இருக்கும். அசலான சிஃபாத்துகளோட அசலான முறைகளோட அந்த உழைப்பு மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் நுபுவத்துடைய உழைப்புடைய சக்தியை அல்லாஹ் இதில் வச்சிக்கிறான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத் என்பதனால நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் இந்த உழைப்பை அல்லாஹ்ட மேலே முழு நம்பிக்கை வைத்தவர்களாக, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினவர்களாக, மக்களுக்கு இந்த அமானிதம் போய் சேர வேண்டும், இந்த நலவு போய் சேர வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த நல்ல தன்மைகளோட நாங்கள் இந்த உழைப்பாக செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் தாலா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அல்லாஹ் இந்த உழைப்பில் வச்சிருக்கிறான். இந்த உழைப்போடு சேர்த்து நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி பணிந்து மன்றாடி கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் உதவிகளை தேடியவர்களாக இந்த உழைப்பை செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் தாலா மிகப்பெரிய ஒரு தசீரை, மிகப்பெரிய ஒரு சக்தியை, தாக்கத்தை அல்லாஹ் இந்த உழைப்பில் வைத்திருக்கிறான். எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த அடிப்படையில் உழைப்புகள் செய்ய தயாராகுவோமா இன்ஷா அல்லாஹ். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்கள் சுயமாக வரல. அல்லாஹ் தாலா எங்களை முடிவு செஞ்சிருக்கிறான். ஒவ்வொரு மஸ்ஜிதுகள்லையும் ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் பேர்களை பட்டியல் போட்டு சீட்டு குலுக்கி பார்த்து தான் தெரிவு செய்யப்பட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கிற நாங்கள் இதை நாங்கள் மிகப்பெரிய ஒரு பெருமதியான ஒரு நியமத்தாக நாங்கள் நினச்சி இந்த காலகட்டத்தில் நாங்கள் எங்களோட நேர காலங்களை அமல்கள்லேயே ஈடுபடுத்துறது, நாங்களும் ஈடுபட்டு அடுத்த சகோதரர்களை ஈடுபட நாங்கள் உதவியாக இருக்கிறது எங்களோட பொறுப்பாக இருக்குது. ஒவ்வொரு அமல்களையும் நாங்கள் பூர்த்தியாக கலந்து கொள்வது, எனவே அதோட அமல்களில் நாங்கள் பேணுதலாக இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் செய்து கொள்வோமா என்று சொல்கிறதோட மௌலானா உமர் தாமத் பரக்காத்துஹு ரைவினுடைய உஸ்தாதாக இருக்கிறவங்க அவங்களோட அந்த முதாக்கரா முடிவுறுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எந்த விடயங்களை நாங்கள் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி இஹ்லாஸோடு அமல் செய்ய பூரா உம்மத்துக்கும் எத்தி வைப்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திஹி.